கிறிஸ்துவலை மிகவும் பிரியமானவர்களே, 7/2/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடிமை இவரை தேற்றுவதாக முடியும். நிறைவானது எப்போதும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி செய்யுங்கப்பா. உடைய அன்பின் அபிஷேகம் நிறைவுள்ளதாக இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சகலத்திலுமே இவரை நீங்கள் திருப்திப்படுத்தி ஆசீர்வத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 4:5 கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி உம்மீதே நம்பிக்கையாக இருந்து சகல ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் வந்து சேரும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். சகல நன்மையுமே கொடுங்க, இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/2/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். உடைய கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.